Hi, NCERT Grade 11 Chapter 13 Hydrocarbons யூனிட்ல புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் நம்பர் 13.17 ரைட் டவுன் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஓசனாலிசிஸ் ஆஃப் 1,2-dimethyl benzene ஆர்த்தோசைலின் கேட்டிருக்காங்க. அண்ட் ஹவு டஸ் திஸ் ரிசல்ட் சப்போர்ட் கெக்குலே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த பென்சின் ரிங் இங்கே போட்டுடுறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. ஸோ இதை நான் ஓசனாலிசிஸ் பண்ணுறேன். மொத்தம் நமக்கு எத்தனை பாண்ட் இருக்குது? 3 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ இங்கே உடையும் அண்ட் இங்கே உடையும் அண்ட் இங்கே உடையும். ஸோ அப்போ எனக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா CH3 C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O CH3 ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல C டபுள் பாண்ட் O H அகைன் இங்கே என்னது C டபுள் பாண்ட் O H அண்ட் இங்கேயும் இது 2 டைம்ஸ் ஃபார்ம் ஆகுதுப்பா. அதாவது இங்கே கவனிங்க, இந்த சென்டர் இதுதான் C டபுள் பாண்ட் OH C டபுள் பாண்ட் OH, இதுவும் C டபுள் பாண்ட் OH C டபுள் பாண்ட் OH 2 டைம்ஸ் ஃபார்ம் ஆயிருது. இப்போ இதே வந்து நான் அப்படியே இதோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த பாண்ட் நான் இங்கே வச்சு போடும்போது கவனிங்க, இங்கே CH3 இங்கே CH3 வச்சு போடுறேன். அதே மாதிரி ஓசனாலிசிஸ் இப்போ எனக்கு எங்கே க்ளீவ் ஆகும்? இந்த இடத்துல அண்ட் இந்த இடத்துல க்ளீவ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் பாருங்கள். இப்போ இந்த இடம் உடஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா CH3 C டபுள் பாண்ட் O, அடுத்த நேரம் தான் C டபுள் பாண்ட் O H ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது 2 டைம்ஸ் வந்துடுது. ப்ளஸ் HC டபுள் பாண்ட் O, அதே மாதிரி என்னது C டபுள் பாண்ட் O Hன்னு ஃபார்ம் ஆகுது. ரைட்டா? ஸோ இப்போ இதுலேயும் நமக்கு என்னென்னா இது பாருங்கள், CH3 C டபுள் பாண்ட் O CHO, அதே மாதிரி CH3 C டபுள் பாண்ட் O CHO. ஸோ இதுதான் இந்த 2 டைம்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது. அதே மாதிரி எங்கேயும் 2 டைம்ஸ் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே 2 விதமாக வருது. 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கும் நான் போடும்போது ஓசனாலிசிஸ் போடும்போது எனக்கு என்ன ஆகுது, 2 விதமான ப்ராடக்ட் வருது. என்ன வரல? சேம் ப்ராடக்ட் வரல. ஸோ இது நமக்கு என்ன பண்ணுதுன்னா கெக்குலேயோடைய ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா கெக்குலேயோடைய ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்னா இந்த ரெசனன்ஸில் இருக்க ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் நமக்கு கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக ஓசனாலிசிஸ் போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது? டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இது என்ன பண்ணுது, நம்ம கெக்குலே ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணுது. ரெண்டுமே என்னது நமக்கு ரெசனன்ஸு இல்லையா? ரெண்டுமே ரெசனன்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ரைட். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டுலேயுமே யூனிக்காக காமனாக இருக்கிறதுனா இதுதான். ஸோ இதோடைய அமௌண்ட் மட்டும் நமக்கு மாறுது. பட் இங்கே வரும்போது பாருங்களேன், இது ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ கவனிங்க, இது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது எந்த விதத்தில் அப்படின்னா, ஈவனாக ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம எடுக்கும்போது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னால் நமக்கு சேம் சிங்கிள் ப்ராடக்ட் தான் வரணும். இப்போ சப்ஸ்டியூஷன்லாம் அப்படி தான் வருது, மோனோ தான் வருது ரைட்டாக, அடிஷன் போல். ஆனால் ஓசனாலிசிஸில் மட்டும் என்ன ஆகுது, நமக்கு கெக்குலேவை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ரிசல்ட் வருது. ரைட். தேங்க்யூ.